பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் விஜயின் அன்பு வணக்கங்கள். நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து போயிருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோவை கொங்கு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. சரி போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வந்தோம். பார்த்தா இடம்லாம் நல்லா தான் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 பேர் அந்த மாதிரி போகும்போது அவங்க ஃபேமிலியோடு போய் உட்காந்து சாப்பிட்லாம். அது இல்லாமல் ஏசிக்கும் தனியாக இருக்குது. இது வந்து ஜென்ரலாக வரவங்க வாக்கிங்ஸ் வரவங்க அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்லாம். 2 பேர் அந்த மாதிரி வரவங்க ஃபேமிலியாக வந்தால் தனியாக போகலாம். இங்கே வந்து ஸ்பெஷலி மட்டில் தான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் மதியானத்தில் மீல்ஸும் இருக்குது. நான்வெஜ் மீல்ஸு, வெஜ் மீல்ஸு. கோவை கொங்கு விருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மட்டன் சுக்கா மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப கிரேவியாக இருந்தது. நான் ட்ரையாக கேட்டேன், ட்ரையாக இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்லாம் வந்து ரைட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்தது. கேட்டால் இந்த ஸ்டைல் இது அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இல்லை. இன்னுமே அவங்க வந்து இந்த கோவை கொங்கு விருந்து வந்து அவங்க கிரேவி இதெல்லாம் வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். இன்னும் கஸ்டமர் சர்வீஸும் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்னென்னு கேட்கவே இல்லை. நீங்கள் கோவை கொங்கு விருந்தில் போய் சாப்பிட்ருந்தீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.